இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல மரவள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் முழுசாக கூட போட்டுக்கலாங்க. ஒரு குக்கரில் இந்த கிழங்கெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு மூடி வச்சு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. கிழங்கை பொறுத்து விசில் அளவு மாறுபடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்திருக்குங்க. இதெல்லாம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதோட தோலெல்லாம் உரித்து வச்சுக்கலாங்க. எல்லா கிழங்கும் தோல் உரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சுற்றினா குழஞ்சிரும். சும்மா அந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வரும். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து மசித்த கிழங்குல தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லைனாலும் நார்மல் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம துருவி வச்ச தேங்காவை கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மீதியை வேற ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவில் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பிரட்டி எடுத்துக்கலாங்க. இதே போலவே எல்லா உருண்டையும் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு லட்டு தயார். உணவை முடிந்தவரை வீணாக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.